जणुत रिरित तरे तरे तरित गण गण गणत जणु जणु जणुत दिरि दिरि दिरित तरित गणत जणुत रिरित तगरित புஷ்பாஞ்சலி செலுத்தியது அனைவரின் மனதையும் கவர்ந்தது. அடுத்ததாக சிவாலயா பள்ளி மாணவிகளின் கணபதி கவித்துவம். காரணத்தினாலேயே அடுத்த பிறவியில் அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கக்கூடிய அளவிற்கு உரிய தகுதியை பெற்றது என்றால் இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை எவ்வளவு நாம் மனம் குளிர நினைக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவானைக்காவில் 2 நாள் சிவபெருமானுக்கு சிலந்தி வலை பின்னி அந்த பந்தல் அமைத்ததனுடைய காரணமாக அவர் சோழன் கோச்சங்கனாக பிறந்து 70க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆலயத்திற்கு வரும்போதுதான் நான் பார்த்தேன் சோழன் கோச்சங்கண்ணான் கட்டிய ஆலயம் இது என்று. அப்படிப்பட்ட புண்ணிய பலன் இந்த சிவராத்திரியினுடைய பலன். அறியக்கூடிய தன்மை, இந்த அரசனாக இருந்து நான் வாழ்க்கை நடத்தக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் எதனால் கிடைத்தது தெரியுமா? நான் போன பிறவியில் எனக்கு முக்காலமும் தெரிய வேண்டிய அந்த நிலை இருந்ததால் போன பிறவியில் நான் ஒரு நாயாக பிறந்தேன். எதுவுமே உண்பதற்கு இல்லாமல் அங்கும் இங்கும் அலைவாய்ந்து திரிந்தேன். சிவராத்திரி அன்று ஒரு ஆலயத்தின் முன்னே சென்று அந்த படையலை எடுத்து உண்ண போகும்போது என்னை கல்லால் அடித்து விரட்டினார். விரட்டி ஓடுகின்ற பொழுது ஒருவர் என்னை ஏதோ எடுத்து, இறைவனுக்கு அவங்க எல்லாம் உண்மையா இருக்காங்க, நாம தான் உண்மையா இல்லாம இறைவனுடைய திருப்பாதங்களை கண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இறைவன் சொல்லுவார், நீ என்னை விட்டு ஓடினால் எல்லாமே உன்னை விட்டு ஓடிவிடும், அதனால நீ சரணடைகிறது தான் வழி இல்லை. ஆனா நம்ம கடைசி வரை இறைவனை சரணடைகிறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில இனி முடியாதப்போ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விழும்போது பாத்தீங்கன்னா நாம முழிச்சு பார்த்தோம்னா எங்கே இருப்போம்? நம்முடைய உயிரே போயிடும். நம்முடைய பக்கத்துல என்ன இளமை, வாழ்வு, அப்புறம் முதுமை எல்லாமே துரத்தி கடைசி ஒண்ணுமே இல்லையா, இப்படி துரத்தி தான் என்ன நீ பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டா, இறைவன் நாயக என்னுடைய அன்புக்கு உன்னை பாத்திரமாக்குனால் என்னுடைய கருணையை விட வேற யாருதான் உன்கிட்ட கருணை காட்டுவாங்க? வேற யாருமே என்ன போல உனக்கு கருணை காட்ட முடியாது. உன்னுடைய வாழ்வை நான் பறிக்கவில்லை, இங்க பாரு எல்லாமே இருக்கு.
நான் எதுக்காக என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும், இந்த வாழ்க்கையில எல்லாமே புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னு இறைவன் சொல்லுவார். அதனால நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கு? இறைவனுடைய பாதங்கள்ல இருக்கு. இறைவனுடைய பாதங்கள்ல நாம சரணாகதி அடைந்தோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய இறைவனுடைய மந்திரங்கள், இறைவனுடைய திருவண்ணீர், ருத்ராட்சம் அணிதல், இறைவனை நினைத்து கொண்டே இருத்தல், இது மாதிரியான செயல்களை இறைவனை நேரடியாக அவனுடைய அன்புக்கு பாத்திரமாகும். இதையெல்லாம் செய்தோம். தமக்கு